அன்பான மாணவ மாணவிகளே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி நமது பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழா நடைபெற இருப்பதனால், பட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் அவர்களுக்கு உண்டான சால்வையை எவ்வாறு தங்களது மேனியில் அணிந்து கொள்வது பற்றி இங்கு உங்களுக்கு ஒரு டெமோ நாங்கள் காட்டவிருக்கிறோம். இதை போலவே நீங்களும் செய்து சிறப்பான முறையில் அதை மேனியில் அணிந்து வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் உங்களுக்கு தரப்படக்கூடிய சால்வையின் தோற்றம். இவ்வாறு இருக்கும். இதுதான் முன்பக்கம். இதை அடுத்தபடியாக எவ்வாறு மடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இப்போது உங்களுக்கு காண்பிக்கிறோம். இப்படி அடுத்தபடியாக இவ்வாறு மடித்து இந்த சால்வையை நாம் இந்த லோகோ எம்பளம் மேல்புறம் இருப்பதாக மடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அப்படி அடுத்த மடிப்பு இவ்வாறு மடித்துக் கொள்ள வேண்டும். வி ஷேப்பில் பல்கலைக்கழகத்தின் லோகோ இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும். கீழ்ப்புறமும் இந்த வி ஷேப்பில் இருக்குமாறு இதை மடித்துக் கொள்ளவும். எம்பளம் வலதுபுறம் வருமாறு அவரது தோள்பட்டையில் இதை அணிவிக்க வேண்டும். இதை அணிந்த பிறகு இந்த லோகோ, நமது பல்கலைக்கழகத்தின் லோகோவானது அவரது வலது தோள்பட்டையில் தெரிவதாக இருக்க வேண்டும். நல்ல முழுவதுமாக தெரிவதுமாக இதை இவ்வாறு அணிய வேண்டும். இதுதான் சால்வை அணிவதற்கான முறை. இதற்கு அடுத்ததாக கேப், தொப்பி. மாணவ மாணவர்களுக்கு இது சிறப்பாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது பட்டமளிப்பு முடியும் வரை இவ்வாறாக இதை அணிந்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். பட்டமளிப்பு முடிந்து அனைத்து விருந்தினர்களும் வெளியே வந்து இதை கழட்டி மடித்து தங்களுடைய பையில் வைத்துக்கொண்டோ அல்லது கையில் வைத்துக்கொண்டோ நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம். இதை இவ்வாறு அணிந்தவாறே வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.